Guys. Hi Madan, how are you? Well, sir. How are you, sir? I am fine, Madan. Thanks for Yes, asking sir. me. Okay. After sir. Sir, okay Madan, சாப்பிட்டாச்சா லஞ்ச் எல்லாம் முடிஞ்சா? ஆமா சார். இன்னைக்கு என்ன சாம்பார். சாப்பாடு? நீங்க? சாம்பார். ஆ ஆமா. என்னங்க சாப்பிடுறீங்க? சார் அது ம் சாப்பிடலாம் தப்பு இல்லை சார். பிரியாணி எனக்கு பிடிக்காது. அப்படியா சாம்பார். ஓகே ஓகே. ஆ. நீங்க சாப்பிட்டீங்களா சார்? எஸ் சாப்பிட்டாச்சு மதன். என்ன என்ன சாப்பிட்டீங்க? சாதம் கூட ஏதோ ஒரு கிரேவி மாதிரி கொடுத்தாங்க. ஆ அது என்ன கிரேவிலாம் தெரியல. ஏதாச்சும் சாப்பிட்டாச்சு. ஓகே சார். ஓகே மதன் டாஸ்க் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க இல்லையா? பார்த்தேன். பண்ணீங்களா பண்ணலையா மதன் டாஸ்க்? சார் டாஸ்க் எதுவும் பண்ணீங்களா? என்ன சவுண்ட் இல்ல? ஃபார்ம் டாஸ்கா சார்? சரி. சார் எஸ் சார். டாஸ்க் கம்ப்ளீட்டடா? இல்ல சார் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஓகே இன்னைக்கு ஓகே. சென்ட் நீங்க பண்ணிடுறேன் கண்டிப்பா. பண்ணிருக்கீங்களா? ம் சார் ஒரு டவுட். ம் நம்ம சொல்லுங்க. அஹ், ம் இப்போ இது இன்டெலிஜி ஐடியால நம்ம போடுறோம்ல கோடு, நம்ம எஸ். டெம்ப்ளேட்ல போயிட்டு அதெல்லாம் ம் HTML கோட் டைப் பண்ணோம்ல, ம் நம்ம அதுக்கு பதிலா இதுல வந்து இன்பில்டா நம்ம இந்த HTML ஆட்ரிபியூட் டேக்லாம் இல்லல்ல. ம் ஆமா. இப்போ இதே இது நம்ம அங்க விஷுவல் விஎஸ் கோட்ல போட்டுட்டு அதை இங்க போடலாமா? எஸ் எக்ஸாக்ட்லி போட முடியும். ஓகே சார். அதை அதான் நான் ஒரு கிளாஸ் உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா? ஓகே சார். கேக்குறாங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் லாஜிக்கை டைம் லீஃப்ல தானே யூஸ் பண்றோம். நம்ம விஎஸ் கோட்ல தானே படிச்சோம் ஃப்ரண்ட் அண்ட. அதை எழுதி இங்க கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. கண்டிப்பா பண்ண முடியும். சரியா? இப்ப நான் என்ன பண்ணேன்னா ஒன்லி ஒரே ஐடி மட்டும் தான் யூஸ் பண்ணேன். டைம் லீஃப், அதாவது டைம் லீஃப் அப்படிங்கிற டெம்ப்ளேட்டை வந்து நம்ம என்ன பண்ண இன்டெலிஜியில யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்குள்ளே நமக்கு டெம்ப்ளேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுனால அதுலயே HTML எழுதிக்கிட்டேன். ஸோ அதுலேயே CSS நம்ம என்ன வேணுமோ எல்லாத்தையும் எழுதிட்டோம். இதுல நீங்க தனியா ஃப்ரண்ட் எண்டுக்கு எழுதுறீங்க அப்படின்னா அது நம்ம விஎஸ் கோட் இருக்கு இல்லையா, அந்த கோடுல நார்மலா HTMLக்கு என்ன எழுதுமோ அதை எழுதி அதை நம்ம இங்க கொண்டு வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். அது நான் சொல்றேன். சரியா? இப்ப சொல்லலாம் அப்படின்னா நான் அந்த செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் அந்த கான்ஃபிகரேஷன் என்ன நடக்குது, எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி தேர்ட் பார்ட்டி திங்ஸ் நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்றோம் அப்படிங்கறத பத்தி ஒரு ஐடியா நமக்கு வந்துடும். சோ அதுக்கப்புறம் நம்ம அந்த விஎஸ் கோட வந்துட்டு அதுல சும்மா ஃப்ரண்ட் எண்டுக்கு ஃபார்ம் மாதிரி எழுதி அது எப்படி வந்துட்டு இந்த பேக் எண்டு கூட வந்து ஒர்க் ஆகுங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? கண்டிப்பா பண்ண முடியும் போது அதை பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார், இது மட்டும். ஓகே சூப்பர். ஓகே. நேத்து பார்த்தது என்னங்க, மேம் வந்துட்டு ராஷிகா மேம் நேத்து கிளாஸ் எடுத்திருந்தாங்க இல்லையா? சோ அதுல மேம் என்ன சொல்லி கொடுத்தாங்க மதன்? மதன் சார் மேம் சொல்லி கொடுத்தது வந்து வேலிடேஷன். வேலிடேஷன். ஓகே ஓகே. புரிஞ்சா கான்செப்ட்? நல்லா புரிஞ்சு சார். ஓகே சூப்பர். நேத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு கிளாஸ். டைம் போனதே தெரியல. ஓகே ஓகே ஓகே. உண்மையில சார். அப்போ இன்னைக்கு அரவிந்த படிச்சிருவோமா? பண்ணலாம் சார். நேத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா? உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க மதன். வெல்கம் வெல்கம், ஆல்வேஸ் வெல்கம். ஆல்வேஸ் வெல்கம். ஓகே ஃபைன். நீங்களும் ஆஃப்லைன் வந்திருக்கலாம். கரெக்டா? ஆமா அவங்க ஃப்ரெஷர் தான். வந்துடலாம். ஆக்சுவலா மதன் ஃப்ரெஷர் தான் நினைக்கிறேன். நீங்க ஃப்ரெஷர் தானே மதன்? ஆமா சார், ஃப்ரெஷர் தான். இந்த இயர் பாஸ் அவுட் தான் நினைக்கிறேன். கரெக்ட்? ஆமா.
எஸ் சார். ஓகே, நம்ம உள்ள போயிடலாமா? ஓகே, சோ வேலிடேஷன் பண்ணனா என்ன ப்ராசஸ்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நேத்து பண்ணது சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க அரவிந்த். அந்த எல்லாமே அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஓகே, மாடலுக்குள்ள என்ன பண்ணோம்? நமக்கு தேவையான கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. கிளாஸ் ஃபீல்டு இருக்கும், அந்த ஃபீல்டுக்குள்ள என்ன பண்ணோம்? அதுக்கு தான் வேலிடேஷன் தேவை இல்லையா? அதுக்காக தான் என்ன அனோடேஷன்? at not null at size தான், இந்த ரெண்டு தான் இதுவரை பார்த்தோம். at not null யூஸ் பண்ணோம், size யூஸ் பண்ணோம். தென் அதுக்கான மெசேஜ் என்னங்கறத நம்ம கொடுத்துக்கலாம். தென் ஓகே, இப்போ இதை செட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? கன்ஸ்ட்ரக்டர், getter setter மெத்தட்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிறோம். தென் அதுல என்ன பண்ண? கண்ட்ரோலர்ல என்ன பண்ணணும்? ஓகே, ஓகே. வேலிடேஷனுக்காக கண்ட்ரோலர்ல என்ன அனோடேஷன் யூஸ் பண்ணுவோம்? சொல்லுங்க. கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா சார்? at valid அந்த அனோடேஷன். எஸ், at validங்கிற அனோடேஷன் யூஸ் பண்ண. கரெக்ட். சோ அதுக்கு அப்புறம் இன்னொரு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அந்த இன்டர்ஃபேஸ் ஆமா, பைண்டிங் ரிசல்ட். அந்த இன்டர்ஃபேஸ் பைண்டிங் ரிசல்ட். அந்த பைண்டிங் ரிசல்ட் எதுக்காக? நம்ம கொடுக்கிற டேட்டா வேலிடா இல்லையா அதை எடுத்துட்டு போறோம். அந்த ஃபார்ம்ல நம்ம நேம் ப்ராப்பரா கொடுத்திருக்கோமா, அந்த இருக்க ஃபீல்ட்ல இருக்க டேட்டாஸ் எல்லாம் கரெக்ட்டா கொடுத்திருக்கோமா இல்லையா செக் பண்றது யாரு? அந்த ஃபீல்டுங்கிற இன்டர்ஃபேஸ். அந்த ஃபீல்டுங்கிற இன்டர்ஃபேஸ்ல என்ன மெத்தட் இருக்கும்? எஸ், சரியா? அது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பேஜ்ல போய் ஏதோ எரர் இருக்கு, அந்த ஃபார்ம்ல கொடுத்ததுல எரர் இருக்கு, வேலிடேஷன் ஏதோ எரர் இருக்கு, அப்ப நீங்க என்ன பண்ணிடலாம்? அந்த ஃபார்முக்கே நீங்க உள்ள வந்துடலாம் அப்படிங்கறதா மீனிங். கரெக்டா? சரி, ஓகே. சோ இதுதான் நம்ம ஸ்டெப் அப்படின்னு நம்ம பாத்துறோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இதுலயே மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு அனோடேஷன் இருக்கு. சரியா? இன்னைக்கு பார்க்க போறது லைக் அந்த வேலிடேஷன்ல மின் அப்படின்னா என்ன, மேக்ஸ்னா என்ன, இது வந்து நம்பர் ரேஞ்ச். புரியுதா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, லைக் ஒரு பர்டிகுலர் நம்பர் ரேஞ்சை கொடுக்க போறோம். இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு பாஸ் கொடுக்குறோம். இப்போ பாஸ் மீன்ஸ் ஒரு ஃப்ரீ பாஸ் வந்து ஒரு 10 பாஸ் உள்ள 11 பாஸ், அது நம்பர் தான் இல்லையா? அப்போ மினிமம் எவ்வளவு இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளவு, அந்த மாதிரி வேலிடேட் பண்றதுக்கு நம்பர் ரேஞ்சஸ். ஃப்ரீ பாஸ் நம்பரை சொல்றேன். இப்போ ஒரு பாஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ ஒரு கஸ்டமர் யாரோ ஒருத்தர் இருக்காங்க, ஓகேவா? ஃப்ரீயா அவங்க பாஸ் வந்துட்டு இப்போ பாரு டிக்கெட் ஏதோ கொடுக்குறாங்க. ஃப்ரீ டிக்கெட் வந்துட்டு ஒரு 10 டைம்ஸ் போயிட்டு வந்துடலாம், அல்லோடு ஒரு 10 டைம்ஸ் நீங்க போயிட்டு வந்துடலாம். அப்ப நம்பர் தானே அதுல, கரெக்டா? இப்ப அந்த மாதிரி நம்பரை வச்சு நீங்க வேலிடேட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல சோ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா at min at max அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் அனோடேஷன்ஸ் உள்ள யூஸ் பண்ணணும். சரியா? இதுக்கு ஒரு ஃபீல்ட் எழுதிக்கணும். எங்க எழுதணும்? என்டிட்டில ஃபீல்ட் எழுதிக்கிறோம். அதுக்கு மேல என்ன கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் என்ன, மேக்ஸிமம் என்ன அப்படின்னு கொடுத்துக்கலாம். புரியுதா? சோ அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் நம்ம இந்த ஃபீல்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ பாஸ்
சரியா? இதுல ஒன்லி என்னதான் என்டர் பண்ண முடியும்னா ரேஞ்ச் ஃப்ரம் 0 to 10. இப்போதைக்கு நான் அப்படி வச்சுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 0 to 10 தான் பண்ண முடியும். அப்ப மினிமம் 0, மேக்ஸிமம் 10. மினிமம்ல 0 இருக்கணும், மேக்ஸிமம்ல என்ன இருக்கணும் 10 இருக்கணும். நான் வச்சிருக்க ஃபீல்டோட பேர் என்ன கிரியேட் பண்ண போறேன். அப்போ என்ன ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ட். கஸ்டமர் கிளாஸ்ல என்ன பண்ணோம், வேலிடேஷனுக்கான ரூல் என்ன பண்றீங்க, ரெடி பண்றீங்க. இந்த டிஸ்பிளே எரர் மெசேஜ் ஆனவர் HTML பேஜ் அப்படிதானா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வேலிடேஷன் பெர்ஃபார்ம் பண்ண எங்க கண்ட்ரோலர் கிளாஸ்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், கன்ஃபர்மேஷன் பேஜ்ல போயிட்டு அப்டேட் பண்றோம். இதுதான் ப்ராசஸ். புரியுதா? இப்ப எனக்கு இன்டிஜர் ரேஞ்ச், அதாவது ஒரு நம்பர் ரேஞ்ச் வேணும், அதுக்காக நான் மின் மேக்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ண போறேன். அப்ப அதுக்கான ப்ராசஸ் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேலிடேஷனுக்கான ரூல் மீன்ஸ் இதுதான் ரூல், அட் மின் அட் மேக்ஸ் இதுதான் ரூல். இதை நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த ஃபீல்டை கிரியேட் பண்ணி இந்த ஃபீல்டுக்கு மேல நம்ம சொல்லிக்கிறோம். சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு எரர் மெசேஜ் வரணும் இல்லையா. இப்ப நான் கொடுத்தது 0, மினிமம் 0 இருக்கணும், மேக்ஸிமம் 10 தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் எனக்கு எரர் மெசேஜ் தான் டிஸ்பிளே ஆகணும். அப்ப இது டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபார்ம்ல தான் போய் நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்னா HTML ஃபார்ம்ல போயிட்டு நம்ம அதுக்கான மெசேஜ். அப்ப மெசேஜ் மீன்ஸ் இங்க நம்ம என்ன எழுதிருப்போம், டிஸ்பிளே எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும். அதுக்கான கோட் என்ன, ஃபார்முக்குள்ள எரர் மெசேஜ் வரணும். எரர் மெசேஜ் மீன்ஸ் நீங்க கொடுக்குற பாஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்லி என்னவா இருக்கணும், மினிமம் 0வா இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு என்னவா இருக்கணும், கிரேட்டர் than 10. இந்த மாதிரி கிரேட்டர் than ஈக்குவல் டு 10 ஆர் கிரேட்டர் than 10 அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். ஒரு பர்டிகுலர் லாஜிக் யூஸ் பண்ணி கொடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். இப்ப சப்போஸ் நான் 10க்கு மேல கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஒரு மெசேஜ் எனக்கு எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அப்ப இந்த எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அந்த HTML ஃபார்ம்ல என்ன மெசேஜ் எப்படி எழுதுவீங்கன்னு கேக்குறேன். என்ன கொடுக்கணும், ஹேஷ் ஃபீல்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்த ஞாபகம் இருக்கா. ஹேஷ் ஃபீல்ட் கொடுத்து என்ன பண்ணணும், TH if அப்படிதானா, TH எரர்ஸ். அந்த எரர்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த ஃபீல்டோட பேரை மென்ஷன் பண்ணிருப்போம். அந்த ஃபீல்டுக்கு மேல நம்ம கொடுத்துருக்கதா என்னது, அந்த வேலிடேஷனுக்கான ரூலை தான் நம்ம இதுல சொல்லியிருப்போம். இப்ப இதை தான் பண்ண போறோம். சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், கஸ்டமர் அப்படின்னு ஒரு மாடல் வச்சுக்கலாம் இல்லையா. இதுக்கு நம்ம என்ன வச்சுக்கலாம், பிரைவேட் இன்டிஜர் என்ன வச்சுக்க போறோம், ஃப்ரீ பாஸ் வச்சுக்கலாமா. ஓகே. இப்போ ஏன் இந்த இடத்துல இன்டிஜர் கொடுக்குறோம், எஸ் ஏன்னா நம்பர்ல வரதுனால இன்டிஜர். இப்போ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அட் மின் இருக்கு பாத்தீங்க இல்லையா, இதான் என்னது காட்டு பாத்தீங்களா. இது முன்னாடி போட்டு வேல்யூ ஈக்குவல் டு 0, மெசேஜ் என்ன சொல்லியிருக்கோம், மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எப்படி இருக்கணுமா 0 அப்படிங்கிற மெசேஜ் வரணும்னு சொல்லிட்டோம். சரியா? இப்போ மினிமம் 0ன்னு சொல்லிட்டோம், மேக்ஸிமம் எஸ் மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு என்னவா இருக்கணும் 10 இருக்கணும் இல்லையா. அதனால நம்ம என்ன வச்சுக்கலாம், வேல்யூ ஈக்குவல் டு என்ன வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 10 இப்படி நம்ம கொடுத்துக்கிறோம். சரியா? இப்போ கொடுத்ததுக்கு அப்புறமா மெசேஜ் மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எப்படி இருக்கணும், இந்த மெசேஜ் நம்ம கொடுத்துக்கிறோம். புரியுதா? ஓகே. இப்போ நம்ம இதுதான் அதுக்கான ரூல் என்னன்னு எழுதிட்டோமா. நெக்ஸ்ட் எங்க போக போறோம், இப்போ இதுக்கு வேற என்னெல்லாம் வேணும், இப்போ கன்ஸ்ட்ரக்டர்ல எழுதணும் இல்லையா. இங்க என்ன எழுதிக்கலாம், இன்டிஜர் தென் திஸ் என்ன வரவே இல்லை, கரண்ட் மட்டும் வந்துச்சு. இது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கரெக்டா, அதுக்காக getter setter கொடுத்துக்கலாமா. கன்ஸ்ட்ரக்டரை கொடுத்தேன். ஓகேவா? என்ன பண்ற, என்ன ஃபீல்ட்லாம் கொடுக்குறீங்களோ அந்த ஃபீல்ட்ல என்ன பண்ற, இப்படி இவ்வளவு கொடுத்துக்கிறீங்க. சோ கொடுத்ததுக்கு அப்புறமா லைக் கெட்டர் செட்டர் அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணிக்கணும். எதுக்காக இது கொடுக்குறோம் கெட்டர் செட்டர்லாம், எப்போ இது லோட் ஆகும்,
ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணல அப்படின்னா, நான் எங்கேயும் கொண்டு போய் சேவ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஒரு ஃபார்ம் தான் கிரியேட் பண்றேன், அந்த ஃபார்மை சப்மிட் பண்றேன், இன்னொரு கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு மட்டும்தான் போகுது. அந்த இடத்துல இது எங்க யூஸ் ஆகும் நான் கேக்குறேன். இப்போ ஃபார்ம்ல டேட்டாவை கொடுக்குறீங்க, சப்மிட் பண்ணும்போது செட்டர் மெத்தடும் கெட்டர் மெத்தட் எப்போ வரும்னா கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு வருது இல்லையா, அந்த இடத்துல கெட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம ஃபார்மை சப்மிட் பண்றோம் அப்படின்னாலே செட்டர் மெத்தட் தான் அங்க கால் ஆகும்னு அர்த்தம். இதுதான் நான் அந்த இதுலயும் சொல்லியிருப்பேன், அதே கான்செப்ட் தான் இங்க. ஓகேவா? சரி, ஓகே, இப்போ இதை முடிச்சிட்டோம் இல்லையா? ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நம்ம இந்த இடத்துல HTML ஃபார்ம் கஸ்டமர் ஃபார்ம் டாட் HTML. இப்போ இதுக்குள்ள என்ன எழுதணும்? ஜஸ்ட் இங்க நமக்கு என்ன வேணும், இப்படி கொடுத்துக்கலாம் இல்லையா? இது கொடுத்ததுக்கு அப்புறமா இன்புட் டைப் என்ன வச்சுக்கோங்க, இன்புட் டைப் ஈக்குவல் ஏன் யூஸ் பண்றோம், டெக்ஸ்ட்னாலும் கொடுக்கலாம், இல்லை என்ன பண்ணிக்கலாம், நம்பர் கொடுக்கலாம். நம்பர் கொடுத்தா என்ன வரும், நம்பர் ஃபார்மேட்லயே வரும். இப்போ நான் டெக்ஸ்ட் கொடுத்தே காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இன்புட் டைப் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன், ஃபீல்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் தான் இதான் அந்த எரர் மெசேஜ் கோடு தான். என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸ்பான் டிஹெச் இஃப் ஹேஸ் எரர்ஸ், அதே கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான். ஓகே, இதுல என்ன கொடுக்கணும்னா இங்க என்ன ஃபீல்டு அந்த ஃபீல்டோட பேரை கொடுத்துக்கிறோம், அப்படிதானா? இப்போ இது என்ன மீனிங்னா இங்க இருக்கிறது தான் அந்த ஃபீல்டு. அப்ப அந்த ஃபீல்டு மீன்ஸ் இங்க வந்துட்டு இங்க என்ன மெசேஜோ இந்த டேட்டா வரும். கரெக்டா? இப்போ இதுக்கு அப்புறமா இங்க வேணா ஒரு பிரேக் யூஸ் பண்ணிப்போமா? ஓகே, இப்போ நான் என்னங்க பண்ணோம், கண்ட்ரோலர்ல நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், கன்ஃபர்மேஷன் பேஜ்ல தான் பண்ணணும். அப்படிதானா? இங்கதான் என்ன எடுத்துக்கணும், கண்ட்ரோலர்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, கண்ட்ரோலர்ல தான் எதுவும் பண்ண வேணாமே, அப்படிதானே? கண்ட்ரோலர்ல நீங்க என்ன வேலை பார்க்க போறீங்க, அப்படிதானே? இங்க என்ன ஒர்க் இருக்கு அதான் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணிட்டோமே. ஃபீல்டு மட்டும் தானே ஆட் பண்ணியிருக்கேன், அது எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபீல்டு வேணாலும் இருக்கலாம், அதான் இங்க எடுக்கிறது தான் மாடல் அட்ரிபியூட் சொல்லிட்டோமே. அதான் சொன்னீங்க வேலிட்ங்கிற அனோடேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ள பைண்டிங் ரிசல்ட்ங்கிறது என்ன சொன்னோம், ஒரு இன்டர்ஃபேஸ். இவர் தான் என்ன பண்ணுவாராம், அந்த ஃபார்ம்ல டேட்டா கொடுத்துருக்காங்களா, கரெக்டா இருக்கா இல்லையா எல்லாத்தையும் பார்க்கறது யாருன்னா இந்த பைண்டிங் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள தான் நமக்கு என்ன இருக்கும். அதனாலதான் இந்த பைண்டிங் ரிசல்ட்ங்கிறது என்னது, இங்க கொடுத்த அந்த ஆப்ஜெக்டோட பேர். இப்ப ரன் பண்ணுவோமா? இப்ப என்ன வந்திருக்கணும், எரர் வந்திருக்கணும் இல்லையா? என்ன வந்திருக்கணும், தப்பா கொடுத்தா எரர் வந்திருக்கும். நீங்க தப்பா சொல்லி தந்தீங்கன்னா எரர் வந்திருக்கும், அப்படி சொல்லுங்க. அப்படித்தானே மதன்? இப்ப பாருங்க, ஆமா பாரு, ஆமா சார். பாத்தீங்களா? சொல்லிட்டேன் மதன், முன்னாடி அட்வான்ஸ் ஆகி சொல்லிட்டேன். எஸ், இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துச்சு, 0. ஏன்னா நம்ம என்ன சொல்லி வச்சிருந்தோம், எஸ் மினிமம் 0. இன்டீஜர்னு கொடுத்தோம் இல்லையா, நம்பர்ங்கிறதுனால டிஃபால்ட்டா 0ன்னு இருக்கும். இப்ப நான் சப்மிட் பண்ற உள்ள போகுமா, is required fail to convert that property value of type java.lang.string to require the type integer for property pre-process for integer string. என்னது இந்த லைன் நம்ம கொடுக்கவே இல்லையே, இது என்ன புதுசா வந்திருக்கு. இந்த இடத்துல பை டிஃபால்ட் என்ன இருந்துச்சு, ஏன் 0 இருந்துச்சு, ஏன்னா இங்க கொடுக்கிறது என்னதான் இன்டிஜர். நான் அங்க இப்ப ஏன் நம்பர், அவர் நம்பர் சொன்னாரு,
இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, ஜஸ்ட் இல்ல நீங்க நம்பர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. நான் டெக்ஸ்ட் கொடுத்தேன். டெக்ஸ்ட்னா பை டிஃபால்ட் என்னவா எடுத்துக்கும்? ஸ்ட்ரிங். புரியுதா? பை டிஃபால்ட் என்னவா எடுத்துக்கும்? ஸ்ட்ரிங். நம்ம அங்க இன்டிஜர் இருக்கு, இங்க ஸ்ட்ரிங் இருக்கு. நான் எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்னு அது கேக்குது. அப்படிதானா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் என்னுடைய பேர்லாம் சும்மா கொடுப்போமே, ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு இப்ப நான் ப்ரீ பாஸ் வந்து 10 கொடுக்குறேன். இப்போ ஓகேவாச்சா? இப்ப நான் போயிட்டு இந்த இடத்துல இப்படி 11 கொடுத்துக்கிறேன். must be less than or ஏன்னா இதான் நம்ம எங்க எழுதி வச்சிருந்தோம். எங்க இருக்கு? இங்க இருக்கு பாத்தீங்களா? புரியுதா? சோ அப்ப அந்த மெசேஜ் நமக்கு இங்க கால் ஆகும். ஓகே, இதுதான் இன்டிஜர் வச்சு நம்ம பண்றது. இப்ப நான் அதுக்குள்ள கொடுக்குறேன் 5 கொடுக்குறேன் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணோம்? அப்ப நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. இதை நீங்க ஃபார்ம் நீங்க எப்படி வேணாலும் டிசைட் பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம் இல்லையா? பாட்டில் இருந்தா பேசுங்க. ஒன் செகண்ட். சரி, ஓகே ஓகே கைஸ், என்ன பார்த்தோம்? ஃபைன். இப்போ நமக்கு தெரியுதா இதுல இன்டிஜர் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஓகே, நமக்கு ஓகேவாயிருச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல 10 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்க வந்துரும். ஃபர்ஸ்ட் நேம் வந்துருச்சு, லாஸ்ட் நேம் வந்துருச்சு. இதுல என்னன்னா பூட்ஸ்ட்ராப்போட ஸ்டைல் அப்ளை பண்ணணும். அது பண்ணீங்க தானே? வெரி குட். அதை நீங்க பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் விட்டுறேன். ஸ்டைல்ல வேணா நீங்க பண்ணிக்கோங்க. சரி, அவர் ஏதோ அப்ளை ஆகல நல்ல, அதனால கேட்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா? நெக்ஸ்ட் பார்க்க போறது ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, என்ன அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ். இது இந்த லைன் வேணும். Regular expression is known in our language. Pattern is used to, okay, in the line, okay. இங்க ஒரு tutorial link இருக்கு பாத்தீங்களா? ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன? இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நம்ம காலேஜ்லாம் படிக்கும்போது இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒரு கான்செப்ட் இருக்கும். இன்டர்வியூல அதிகமா கேட்பாங்க ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன, இது எதுக்காக அப்படின்னு. ஓகே, அவங்க சொல்றாங்க ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் java.util.regex அப்படிங்கிற ஒரு பேக்கேஜுக்குள்ள இருக்கும். என்னவா? pattern matching with regular expressions. So although the syntax expected by this package is similar to the Perl programming language. சரி, இதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இதுல என்ன இருக்கு உங்களுக்கு டீட்டெயிலா வேணும் அப்படின்னா நீங்க இதுல பாத்துக்கலாம் எப்படிலாம் பேட்டர்னை மேட்ச் பண்றாங்க. ஓகே, ஸோ மேட்சர் டாட் குரூப் அப்படிங்கிறது ஜாவாவில் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கும், டீட்டெயிலா இருக்கும். அதுக்காக நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். சரியா? எப்படி ஸ்டார்ட் ஆகணும் இப்படிதான் இருக்கும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி எண்ட் பண்ணணும், பிளஸ் எதுக்காக. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது பேட்டர்ன் மேட்ச். என்னவா? find or match that strings. அதான் நம்ம பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம், பேட்டர்ன் மேட்சிங். அப்ப பேட்டர்ன்ங்கிறது என்னவா அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நான் தான் சொல்லியிருப்பேன், இப்போ மொபைல் நம்பர் இருக்கு. இப்ப நம்ம மொபைல் நம்பர்லாம் எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கும்? 10 டிஜிட் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது என்ன ஃபார்மேட்ல தான் இருக்கணும்? இப்ப இந்தியா அப்படின்னா 91. இதுக்கப்புறமா என்ன இருக்கு? ஒரு 10 டிஜிட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? கரெக்டா? சோ இதே மாதிரி இமெயில் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெஸ்ட் அப்படின்னா அப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சிம்பிள் இருக்கணும்? அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? டொமைன் நேம் .com in. இப்படி இதான ஃபார்மேட்டு, இப்படிதான் இருக்கணும். இமெயில்லாம் இப்படிதான் இருக்கணும், மொபைல்லாம் இப்படிதான் இருக்கணும். இதை தான் பேட்டர்ன் மேட்சிங் சொல்றோம்.
இதுதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்றோம். அப்ப இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப போஸ்டல் கோட் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா? இப்போ போஸ்டல் கோட்லாம் இருக்கும்போது என்னவெல்லாம் இருக்கலாம், 00 நம்பரும் இருக்கலாம், சம்டைம்ஸ் என்னவாவும் இருக்கும், கேரக்டர்ஸும் மிக்ஸ் பண்ணியிருக்கும். சரியா? சரி, இப்போ அதை நான் இப்போ வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ எனக்கு கேரக்டரும் இருக்கணும், எனக்கு டிஜிட் இருக்கணும், எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்குது. இப்போ அந்த மாதிரி டைம் நான் எப்படி வேலிடேட் பண்றது? அதுக்கு தான் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன். புரியுதா? சரி, ஓகே. இப்போ நான் போஸ்டல் கோட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் அதுல என்னவாலாம் இருக்கலாம் அப்படின்னா, என்டர் 5 கேரக்டரா இருக்கலாம், இல்லைன்னா டிஜிட்டா இருக்கலாம். இதுக்கு தான் நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கறத அப்ளை பண்ண போறோம். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, அதே மாதிரி தான் வேலிடேஷன்ஸ் ரூல எங்க பண்ணணும், தென் வந்துட்டு மெசேஜ் கன்ஃபர்மேஷன் பேஜ், அதே ப்ராசஸ் தான். இதுதான் நான் சொல்றேன், இந்த ஃப்ளோ தான் தெரியணும். நமக்கு ரெக்யர்மெண்ட் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் புதுசா உள்ள ஆட் பண்ணுவேன். ஆனா ஃப்ளோ மாறுதா? மாறாது. அப்ப நமக்கு தெரியக்கூடியது நமக்கு என்னதான், ஃப்ளோ தான் தெரியணும். அதுதான் நான் என்னுடைய கான்செப்ட்ல நான் சொல்லிட்டே இருப்பேன். நம்ம எவ்வளவு ப்ராஜெக்ட் வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம், ஆனா ஃப்ளோ இதுதான், இது மாறவே மாறாதுங்க. அப்ப இங்க பண்ணணும், இதுக்கப்புறம் அங்க போகணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்படித்தானே? ஆனா இங்க புதுசா என்ன பண்றோம், இப்போ இது கேரக்டரும் இருக்கு, டிஜிட்டல் இருக்கிறதுனால ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் உள்ள புதுசா இருக்க தவிர உள்ள இருக்க ஃப்ளோ எதுவும் மாற போறது இல்லையே. அப்படிதானே? சரி, ஓகே. இப்போ இதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, ஆட் வேலிடேஷனுக்கான ரூலை நம்ம எழுத போறோம். எதுல எழுத போறோம் அப்படின்னா, நம்மளோட கஸ்டமர்ங்கிற மாடியூல் பிரைவேட் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் போஸ்டல் கோட் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ இது ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்க என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா, லைக் பேட்டர்ன். என்ன கொடுத்துக்கோங்க, பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். சோ இந்த பேட்டர்ன்ங்கிறது இங்க எதை மீன் பண்ணுது அப்படின்னா, லைக் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ். சரியா? அதோட அனோட்டேஷன் தான் பேட்டர்ன். அதுக்குள்ள நம்ம இங்க பாஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கான ஆர்குமெண்ட் தானது ரெகெஸ். ரெகெஸ் அப்படிங்கிறது ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, இங்க எது புதுசா ஏதோ இருக்கு. வாட் இஸ் திஸ்? இது என்ன அப்படின்னா, ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, A to Z. அதாவது இப்ப நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன்னா, இதை நான் வந்துட்டு நம்ம HTML பேஜ்லயே படிச்சிருப்போம். இந்த அப்டேட் பண்ணும், வேலிடேஷன் பண்ணும், HTML லெவல் வேலிடேஷன் நான் சொல்லியிருப்பேன். இந்த பாஸ்வேர்ட்ல ஒன்லி கேரக்டர் மட்டும் இருக்கணும், ஒன்லி டிஜிட் மட்டும் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதுதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷனா சொல்லியிருப்பேன். ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு இப்ப நம்ம கேரக்டர் அப்படின்னால என்னதான் இருக்கும், இதே நான் ஃபர்ஸ்ட் டைம் அதான் சொல்லியிருப்பேன். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் தட் டிஃபைன் எ சர்ச் பேட்டர்ன். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்னு என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி எழுதுறேன், ஜஸ்ட் முத்து குமார் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரிங். எப்படி ஸ்ட்ரிங்னு சொல்றீங்க? இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர், எல்லாமே கேரக்டர். அப்ப இந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னா சீக்வன்ஸா இருக்கு. அப்ப இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் எங்க இருந்து வந்துச்சு, எங்க இருந்து எடுத்துட்டு வரும் இந்த கேரக்டரை? அது என்னவா இருக்கலாம், A to Z இருக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், அவ்வளவுதான். இதை தாண்டி பெருசா எங்க இருக்குமா? இவ்வளவுதானே. அப்போ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த கேரக்டர் இதுக்குள்ள இருந்தா எடுக்க போறோம், இல்ல இதை தாண்டி புதுசா எங்க இருந்து எடுக்க போறோமா? அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, அப்படிதானே? அப்ப அதான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கிறோம். சரியா? அதுக்கு நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ங்கிறது நம்ம எப்படி கொடுத்துக்கிறோம், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள. அப்ப அந்த கேரக்டர் என்னவா இருக்கலாம், ஸ்மால் லெட்டராகவும் இருக்கலாம், இல்ல கேபிட்டல் லெட்டராகவும் இருக்கலாம், இல்ல டிஜிட்டாவும் இருக்குது. அப்படின்னா டிஜிட்னா எங்க இருந்து வரப்போகுது, நம்பர்ஸ்னால எங்க இருந்தா வரும்? இப்ப 0ல இருந்து 9. இப்போ இதுக்கு மேல இப்ப 10 வேணா நம்ம என்ன பண்ணிப்போம், 1 0 எவ்வளவு நம்பர்ஸ் வேணாலும் நம்மளால மேக் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. இப்போ வாங்க, இப்போ உங்க நேம் எழுதுறீங்க, ஓகேவா? உங்க நேம்ல எங்கேயா கொண்டு நெகட்டிவ் போடுவீங்களா?
இதுல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? அதாவது இந்த பேட்டர்ன் மேட்சிங் வேணும் அப்படின்னா நம்ம இந்த சிம்பிள்ஸ் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், டாலர் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்ப எனக்கு டிஜிட்டோ வேணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணிப்பீங்க, 0 கொடுத்துட்டு 9 கொடுத்துப்பீங்க. ஏன் இந்த இடத்துல இந்த கேப் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எங்க இருக்கு அந்த இப்படி இருக்கும், ஸ்டார்ட் ஆகணும், இதுலதான் ஸ்டார்ட் ஆகணும்னு அர்த்தம். இந்த கேபிட்டல் லெட்டர் ஆர் ஸ்மால் லெட்டர் ஆர் டிஜிட்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத மீன் பண்றதுக்காக இப்படி கொடுத்துருப்போம். இதுக்கு அப்புறமா இப்படி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. எஸ், இத்தனை திங்ஸ் இருக்கணும்னு அர்த்தம், இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கணும். லிஸ்ட் மாதிரியா? இது இப்ப நம்ம போஸ்டல் கோட்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த ஃபார்மட் பாத்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. அந்த மாதிரி இதுக்காக நம்ம சொல்றோம் 6. இப்ப 5னா 5 கொடுத்துக்கோங்க. என்னன்னா 6 கேரக்டர் இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப வருதா? இப்ப வரல. புரியுதா? இந்த லைன் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? ஏதாவது டவுட் இருக்கு? இங்க மெசேஜ் என்ன? இப்போ வந்துட்டு என்ன பண்றோம், ஒன்லி 6 தான் இருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். 6 கொடுத்துக்கலாம், 5 கொடுத்துக்கலாம், என்னன்னாலும் கொடுத்துக்கோங்க. அதுல அங்கெல்லாம் போக வேண்டாம். சரியா? சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் என்னங்க பண்ணணும்? சரி, இது நம்ம என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? என்ன ப்ராப்ளமா? இப்ப இங்க வந்து என்னது கஸ்டமர் கார்டு தான். இங்க அதை நான் கிளிக் பண்ணும்போது இங்க வருதா? எல்லாத்தையும் நீ அங்க எடுத்துட்டு போகணும்ல, அப்ப நான் எப்படி எடுத்துட்டு போவேன்? அப்ப இங்க என்ன பண்ணணும், அதுவே நம்ம வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, தேங்க்யூ சோ மச். திஸ் டாட் என்ன கொடுக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொடுக்கணும் ஜெனரேட் கொடுத்தோமா? இதுக்கு அடுத்து எஸ் HTML ஃபார்ம்ல போயிட்டு இப்போ ஒரு ஃபீல்டு வேணும் இல்லையா, இதுக்காக என்ன சொல்லிட்டு போயிடலாம், இது என்னது போஸ்டல் கோட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன வச்சுக்கோங்க, இன்புட் வந்துச்சா? இப்போ என்ன பண்ண, எரர் மெசேஜ் வேணும். எரர் மெசேஜுக்கு என்ன கொடுத்துக்கலாம்? எஸ், ஃபீல்ட் ஹேஸ் எரர்ஸ் போஸ்டல் கோடு. இந்த ஃபீல்டு எல்லாம் கரெக்டா செக் பண்ணிக்கணும். இங்க கொடுத்துருக்க ஃபீல்டு தானா, இல்ல நான் அந்த இடத்துல ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா தப்பா என்ன பண்ணிக்கோ, எரர் எடுத்துக்கோ. இப்போ சப்போஸ் நான் இப்படி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா? இப்போ இதெல்லாம் நம்ம போட்டுட்டோம். நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு என்ன எரர் வருதுன்னு பாருங்க. நம்ம எக்ஸாக்டா அந்த ஃபீல்ட்ல தான் கொடுக்கணும். இப்போ கன்ஃபர்மேஷன் பேஜ்ல நம்ம ஒன்றும் எழுதலை இல்லையா? ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணுவோம் நம்ம பேஜை. இஸ் ரெக்யூர்ட் காட்டுதா? எரர் காட்டுதா? சர்வர் எரர் வருதா? ஏன்னா postal code of that bean class அப்படின்னு காட்டுதா? லைன் நம்பர் இஸ் நாட் ரீடபிள்.
invalid getter method does not return the type of getter match the parameter type of the setter. சொல்லுது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபீல்டு எக்ஸாக்டா கரெக்டா கொடுக்கணும். அது கொடுக்கல அப்படின்னா ஒர்க் ஆகாது. இது கொடுத்துரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த கன்ஃபர்மேஷன் பேஜ்ல வந்துட்டு கரெக்டா இது ஓகே. ஸோ இதையே நம்ம கொடுத்துரும். இப்போ நம்ம ரன் பண்ண போறோம். இப்போ என்ன ஃபார்மேட்ல கொடுக்கணும்? 6 yes. Only only 6 characters. Yes. இப்போ நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா என்ன வச்சுக்கலாம்? AST 1 2 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படிதானா? இப்போ சப்போஸ் நான் எப்படி கொடுக்குறேன்? AST வேலிடா இன்வேலிடா? இதா. இப்போ நான் எப்படி கொடுக்குறேன்? என்ன கொடுக்குறேன் அப்படின்னா SDF 1 2 3 4 5 6. ஏன்னா அப்படிதான் இருக்கும். ஒன்லி 6 தான் இருக்கும். அதுக்கு மேல அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப நம்ம போயிட்டு அந்த இடத்துல என்ன பண்றோம்? 6ன்னு கொடுக்கணும். இதுல மினிமம் வேணா 2,6 அப்படி கொடுத்துக்கலாம். இது மேக்ஸிமம் 6 கண்டிப்பா இருக்கணும். அதுல 2, அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மினிமம் 2 கொடுத்துக்கலாம், மேக்ஸிமம் 6 கொடுத்துக்கலாம் அப்படின்னு. எங்க நான் வெறும் 6 தானே யூஸ் பண்ணிருக்கேன். எக்ஸாக்ட்டா 6 இருக்கணும் அந்த இடத்துல. அது நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். புரியுதா? ஏன்னா நான் இதுல பொறுத்த அளவுல எனக்கு என்ன வேணும்? ஆக்சுவலா 6 வேணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த மெசேஜ் தான் நமக்கு எங்க இருந்து எடுத்துட்டு வருது தெரியுதா? அந்த ஃபீல்டுக்கு மேல அந்த அனோட்டேஷன்ல பேட்டர்ன், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுக்கணும்? பேட்டர்ன். பேட்டர்னுக்குள்ள ரெகஸ், அதுக்குள்ள என்ன பண்ண போறீங்க? அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்னவோ அதை கொடுக்க போறீங்க. சரியா? எஸ். இதுல பொறுத்த அளவுல இப்படிதான் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கொடுத்தது என்னன்னா இதுதான் கொடுத்தோம். சப்போஸ் இந்த இடத்துல நான் இப்படிலாம் கொடுத்துக்கிறேன். இப்போ இப்படி கொடுக்குறேன். இது ஒர்க் ஆகுமா? ஆட் பண்ணணும். சரியா? இங்க இடத்துல இப்ப புரியுதா? இப்போ இதுல ஒன்லி டிஜிட்ஸும் கேரக்டர்ஸ் மட்டும் தான் அலோவ்டு. எஸ், எக்ஸாக்ட்லி. அது என்னவா வேணா இருக்கு. அதான் சொல்லலாம். இப்ப நான் 1 2 3 4 5 6 ஆறுமே நம்பராகவும் இருக்கலாம், ஆறுமே கேரக்டராகவும் இருக்கலாம், ரெண்டுமே கம்பைன் பண்ணி இருக்கலாம். ஆனா இதை தாண்டி எதுவுமா இருக்கக்கூடாது. இதுதான் எக்ஸாக்டா பேட்டர்ன் வச்சு. ஓகே. இப்போ இதே மாதிரி இமெயில் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? இமெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாரு. இப்போ இமெயில் அட்ரஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னு தெரியுதா? இதுவரை புரியும். டாட் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம், பிளஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, மைனஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த இடத்துல பிளஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னா இதுல அட்லீஸ்ட் ஒன்னாவது இருக்கணும். எஸ். அதுக்கப்புறமா அட் சிம்பிள் கண்டிப்பா இருக்கணும். இதுக்கப்புறம் A to Z இருக்கலாம், A to இப்படி இருக்கலாம், டாட் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், பிளஸ். இதுக்கப்புறம் இது என்ன? இது எஸ்கேப் கேரக்டர். இது மீன்ஸ் டாட் டொமைன் நேம் வச்சிருக்கோம் இல்லையா? அது எப்படி இருக்கும்னா A to Z இதுல தான் இருக்கணும். ஏன்னா .com, .in, .org, .technology இப்படிதான் இருக்கும். அதுல நம்பர் இருக்காது, வேற எதுவும் இருக்காது. எதுக்கு ஸ்லாஷ்? எக்ஸாக்ட்டா இதுலதான் முடியுது அப்படின்னு அர்த்தம். இது ஸ்டார்ட் ஆகுது, புரியுதா? இது ஸ்டார்டிங் ஆகுது, இது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கம்ப்ளீட் ஆகுது. இதுல ஏன் 2,11 யூஸ் பண்றேன்னா இது எதுக்குள்ள இருக்கு? பிளஸ் லாஸ்டா இருக்க டாட்ல இருக்கு. .com, .in, மினிமம் 2 இருக்கலாம், மேக்ஸிமம் 11 வரை இருக்கலாம். இப்ப டெக்னாலஜிஸ் டொமைன் நேம் அது 2 மினிமம் 2 இருக்கலாம், மேக்ஸிமம் 11 இருக்கலாம். நான் செட் பண்ணிருக்கேன். நீங்க 10 வச்சுக்கலாம், இல்ல 2 கொடுத்துக்க, என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா என்ன வரணும்? எஸ். அப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது ஸ்மால் லெட்டர்ல இருக்கலாம்,
கேபிட்டல் லெட்டர்ல இருக்கலாம். சரியா? இது நம்மளா செட் பண்றதா. உள்ள இப்படி என்னென்ன வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர் வேணா டாலரு மைனஸ் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் போட்டோம். இதுதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ். சரியா? பிளஸ் கொடுத்து அட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இது சேர்த்து வரும். அப்ப இங்க அட்லீஸ்ட் இதுல ஒன்னாவது செலக்ட் பண்ணிருக்கணும். இதுல ஒன்னு இருக்கணும். அதனால பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ அதான் நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் வரணும் இல்ல. ஸ்டார்ட் வித் லெட்டர், நம்பர் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அதுக்காக தான் ஹேப் சிம்பிள் இருக்கும். புரியுதா? கண்டெய்ன் அட்ங்கிறது இந்த செப்பரேட் பண்ற லோக்கல் பார்ட் ஆஃப் அண்ட் டொமைன். லோக்கல் பார்ட்டையும் டொமைனை நம்ம என்ன பண்றோம்? செப்பரேட் பண்றதுக்காக இந்த இடத்துல அட் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? டொமைன் பார்ட் அலோவ்ஸ் தி லெட்டர்ஸ், நம்பர்ஸ், டாட் அண்ட் ஹைபன்ஸ். டொமைன் நேம்ங்கிறது ஒண்ணுல என்னது இங்க இருக்கு இல்லையா? .com .org. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா DLDன்னு சொல்லுவாங்க. அதாவது டாப் லெவல் டொமைன்ஸ். இதை நான் என்ன செட் பண்ணிருக்கேன்? 2 to 11 லெட்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு செட் பண்ணிருக்கேன். இதுல நீங்க 2 to 11 கொடுத்துக்கலாம், இல்ல 2 to 5 கொடுத்துக்கலாம். யுவர் விஷ். மினிமம் 2 இருக்கணும், மேக்ஸிமம் 5 இதுக்குள்ள தான் இருக்கு. இதை தாண்டி இருக்க கூடாதுன்னு அர்த்தம். ஆர்கனைசேஷன் .org .in .com gmail.com அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அதை தான் நம்ம சொல்றோம். இது எப்படின்னா இதே மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் ஆகுனா லாஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுவாங்க. கொஸ்டின் மார்க் ஐ. சரியா? ஓகே, இதுதான் சிம்பிளா ஒரு இமெயிலை செட் பண்றது. இப்போ இமெயில் எல்லாம் செட் பண்ணிடுவோமா? ஓகே, இப்போ நம்ம இமெயில் செட் பண்ணுவோம். எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்? எஸ், இங்க போயிட்டு ஸ்ட்ரிங் இமெயில் வச்சுப்போமா? இமெயில் சௌமியா கேக்கலையா? ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லைக் பேட்டர்ன் கொடுத்துக்கலாமா? இந்த பேட்டர்ன்ல என்ன யூஸ் பண்ணுங்க? எஸ் கொடுத்துக்கோமா? இது எங்க இருந்து வரும்? பேட்டர்ன்ங்கிற அனோடேஷன் எங்க இருந்து வரும்? ஜகட்டா பெர்சிஸ்டன்ஸ் வேலிடேஷன். சரியா? ஓகே, இப்போ இங்க என்ன கொடுக்க போறோம்னா இப்போ நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா? கொடுத்துட்டோமா? இதுக்கப்புறம் என்ன வச்சுக்கோங்க? மெசேஜ் இன்வாலிட் இமெயில். இது என்னன்னு புரியுதா? எங்க? அதாவது இதுல எண்ட் ஆகணும், டொமைன் நேம் இல்லையா? சோ இந்த டாலர் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா .com அப்படிங்கிற டொமைன்ல தான் முடியணும். ஏன்னா இமெயில் இல்லையா? இமெயில் அவங்க இஷ்டத்துக்கு சும்மா போடுவாங்க. இப்ப நான் என்னுடைய இமெயில் ஃபீல்ட் வச்சுக்கிறேன். இமெயில போயிட்டு சும்மா என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வெறும் முத்து மட்டும் கொடுக்குறேன். .comல தான் எனக்கு கண்டிப்பா முடியணும். புரியுதா? இல்ல .inல தான் முடியணும், .orgல தான் முடியணும். சோ இப்படிதான் எனக்கு கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்காக, இப்படிதான் ஸ்டார்ட் ஆகணும், இப்படிதான் முடியணும்னு சொல்றதுக்காக. ஏன் இதுல மேல யூஸ் பண்ணலனா அது ஜஸ்ட் ஒன்லி என்னவா தான் இருக்க போகுது. எங்க வேணும்னா இல்ல, இப்படி முடியணும்னா போட்டுக்கலாம். சரியா? ஏன் நான் யூஸ் பண்ணிருக்கேன்னா இங்க டாட் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா? அதாவது .in.com இந்த இடத்துல தான் டாலர் யூஸ் பண்ணிருக்கேன். அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னன்னா இதுல இப்படிதான் கண்டிப்பா முடியணும், இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் இப்படிதான் முடியணுங்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிட்டோம். கம்பல்சரியா இப்படிதான் இருக்கணும். இந்த ஃபார்மேட் இல்லைன்னா எரர் வரும். நீங்க கொடுத்த ஃபார்மேட்டே தப்பு. நம்ம HTML வரும் பார்த்திருக்கீங்களா? கொடுப்போம் இமெயில்ல டாட் கொடுக்கலனாலும் சரி அட் கொடுக்கலனாலும் சரி எரர் வரும். the pattern is என்ன பண்ணும்? does not match அப்படிங்கிற மாதிரி காட்டும். அப்போ உள்ள இப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அர்த்தம். சரி, இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்லாம். அப்படிதான் இன்னும் உள்ள மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வேற லெவல்ல இருக்கு, நல்லா இருக்கும். அப்படிதானே? ராசிகாவுக்கு புரியும் மேத்தமெட்டிக்ஸ், அப்படிதானே? சோ அதே மாதிரி தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும்? ஸ்ட்ரிங் இமெயில் கொடுத்துக்கலாமா? இப்போ அந்த ப்ராசஸ் புரிஞ்சிருக்கும், அந்த ஃப்ளோ. அப்படிதான் என்ன பண்றோம்? 2-3 ஃபீல்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம்.
அவ்வளவுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், HTML பேஜுக்கு போறோம். இந்த இடத்துல நம்ம என்ன வச்சுக்கலாம், இமெயில் வேணும் இல்லையா, நம்ம இமெயில் வேணா இங்க வச்சுக்கலாமா. லாஸ்ட் நேமுக்கு அப்புறமா என்ன போட்டுப்போம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், என்டர் யுவர் இமெயில். ஓகே, ஸோ இதுல என்ன வச்சுக்கலாம், லைக் அதுக்கான ஃபார்மேட் ஸ்பேன். ஸ்பேன் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் என்ன டைப் பண்ணுவீங்க, இம்போர்ட் நேம்ஸ். ஓகே ஓகே, ஸ்பேன் கொடுத்துட்டு th கோலன் if கொடுத்துப்பீங்க இல்லையா, if கொடுத்துட்டு தென் என்ன யூஸ் பண்ணோம், டாலர் சிம்பல். இதுக்குள்ள என்ன கொடுக்கணும், கர்லி பிரேசஸ். இங்க தான் என்ன சொல்றோம், field டாட் ஹாஷ் எரர்ஸ். இதுல இ கேப்ஸ். சரியா, இதுல நம்ம ஒரு இது தப்பா கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது, இதெல்லாம் இன்பில்டா இருக்கிறது எரர்ஸ். இப்போ இந்த இடத்துல ஃபீல்டோட பேர் என்னவோ அந்த ஃபீல்டோட பேரை நம்ம சொல்லலாம். ஃபீல்டோட பேர் என்னது நமக்கு, எஸ் இமெயில் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், எரர். கரெக்டா, என்ன எரர் வேணும், th.errors ஈக்குவல் டு ஃபீல்டோட பேர் என்ன, டாலர் சிம்பல், சரி ஸ்டார். இதுக்கு என்ன கொடுத்துக்கோங்க, இமெயில். கரெக்ட், எரர் மெசேஜ் வேணும் இல்லையா, நமக்கு எப்படி வேணும், ரெட் கலர்ல காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் ஈக்குவல் டு வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், எரர் அப்படின்னு நம்ம போட்டு முடிச்சுக்கலாம். கரெக்ட், சரி ஓகே. இப்போ முடிஞ்சா இப்போ இந்த பிஆர்எம் இங்க போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இமெயில் ஃபீல்டு வந்திருக்கணும். என்ன, ஓ கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு போகலையா, ஓகே. இப்போ ரன் பண்ணிட்டோம் இல்லையா, ஓகே இமெயில் வந்துச்சு, இஸ் ரெக்வயர்ட். இப்போ என்ன வந்துச்சு, என்ன கொடுக்கல. ஓகே, இப்போ எனக்கு இங்க என்ன காட்டுது, ஏதாவது எரர் காட்டுதா, ஓகே. இப்போ எனக்கு இங்கெல்லாம் காட்டணும் இல்லையா, இப்போ இதெல்லாம் ரெக்வயர்ட் தானே, இது காட்டவே இல்லையே. இப்போ இது மட்டும் கொடுத்தே உள்ள போயிருச்சு. எனக்கு இங்க 0 இருக்கு, அதனால இங்கயா காட்டணும் இல்லையா. இந்த இடத்துல போஸ்டல் கோட்ல நான் எதுவுமே கொடுக்காம நான் இந்த போஸ்டல் கோட்ல எனக்கு என்ன வேணும், வேல்யூஸ் வேணும் தானே. சரி ஓகே, நீங்க சொல்ற மாதிரி நான் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பேஜுக்கே போய்க்கிறேன். இந்த கன்ஃபர்மேஷன் பேஜ்ல இப்போ என்ன பண்ணணும், இமெயில் கொடுக்கணுமா, இது கொடுத்தா அப்படி வந்துருங்கிறீங்க, அதான் கேக்குறேன். நம்ம மாடல் கிளாஸ்ல, சரி மாடல் கிளாஸ்ல போயிட்டு நாட்னல் அந்த அனோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம் சார். வெரி குட், யா ஃபைன். நாட் நல் நல்லா இருக்க கூடாது இல்லையா, ஏன்னா நம்ம அந்த என்னது வேலிடேஷன் சொல்லவே இல்லையே. எஸ், வேற பேட்டர்ன் மட்டும் தானே யூஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் புரிய போய் சொல்ல தெரியுது இல்லையா, வெரி குட். மதன் சார், பரவாயில்ல மதன், ஏதோ லிசன் பண்ணிருக்கீங்க. எஸ் சார். எஸ் சார். ஓகே ராசிகா, நீங்களும் பண்ணீங்க இல்லையா, வெரி குட். என்னாச்சுடா, கண்டிப்பா நேத்து சாக்லேட் கொடுத்தேன், எனக்கு சரி இருக்குங்க தரேன், கண்டிப்பா தரேன், கிளாஸ் முடிஞ்சு. ஓகே, சோ இப்போ என்ன பண்ணுங்க இதுல, இப்போ நான் சும்மா கொடுக்குறேன், எப்படி கொடுக்குறேன்,
போஸ்டல் கோட்ல 1 2 3 4 5 6 என்ன சொல்லுது? என்ன கொடுக்கணுமா? சரி ஓகே, அட்டு தானே கொடுக்கணும், கொடுத்துருவோம். என்னங்க அகைன் இன்வாலிட் காட்டுது? சரி ஓகே, டாட் வைக்கணுமா? டாட் வச்சிருவோம். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இப்படி கொடுத்து பார்ப்போமா? டாட் நம்ம எதுவுமே அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல. இல்ல அப்டேட் ஆகல, இல்ல பண்ணலாம், ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணலாம். சரியா? ஜஸ்ட் இது பேஸ் லெவல் ஆஃப் வேலிடேஷன்ஸ். கிளியரா? அப்ப இந்த டாட்டுக்கு அப்புறமா நான் என்ன சொன்னேன்னா மினிமம் எனக்கு 2 இருக்கலாம். கரெக்டா? சோ இதுக்கு அப்புறமா நான் இப்படி கொடுக்குறேன். இது ஒர்க் ஆகுமா இல்லையா நீங்க தான் சொல்லணும். ஏன் ஒர்க் ஆகாது? ஒன்லி டாட்டுக்கு அப்புறம் நான் என்னதான் கொடுத்து வச்சிருந்தேன்? கேரக்டர்ஸ் மட்டும் தான் கொடுத்து வச்சிருந்தேன் இல்லையா? அதனால இது ஒர்க் ஆகாது. புரியுதா? இது இப்படிதான் எண்ட் ஆகணும். அப்ப அதை பாக்குது, இப்படி ஸ்டார்ட் பண்றாங்க, டாட் கொடுத்துட்டு லாஸ்ட் இப்படி கொடுக்குறாங்களா, இந்த டொமைன் நேம் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு பாக்குது. ஓகே, அப்ப நான் சக்சஸ்ஃபுல்லா உள்ள என்ன பண்ணிக்கிறேன்? அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. கிளியரா? சோ இதுதான் வேலிடேஷன்ஸ். இதை என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நான் நேத்தே பண்ண சொன்னேன். ஓகே, சோ ஆனா டாஸ்க் நான் சொல்றதெல்லாம் சரி சரின்னு சொல்றீங்களே தவிர அந்த குரூப்ல எதுவும் அந்த மாதிரியே எனக்கு தெரியல. ஏன்னு தெரியல. ஓகே, சோ இந்த வேலிடேஷனை நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம பார்த்தோம் இல்லையா எம்ப்ளாயி அந்த கிரெட்டர் ஆபரேஷன்ஸ், அதுல நீங்க அந்த ஃபார்ம்ல போய் பண்ணணும். சரி, அந்த ஃபார்முக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? இதை பண்ணணும். இந்த பேசிக் வேலிடேஷன்ஸ் உள்ள பண்ணிட்டு வந்துருக்கும். சரியா? சோ இதுதான் நமக்கு வேலிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? இதுல நீங்க ஏதாவது பூட் ஸ்டாப்ல ஏதாவது டவுட் நீங்க என்னன்னா ஒண்ணும் இல்ல, பூட் ஸ்டாப்புக்கான லிங்க் மட்டும் உள்ள ஆட் பண்ணீங்கன்னா போதும். பூட் ஸ்டாப்போட லிங்க் நீங்க ப்ராப்பரா உள்ள ஆட் பண்ணீங்களா? வந்துச்சா? நீங்க பூட் ஸ்டாப் திங்ஸ் உள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எப்படி ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டா? சோ இதுல போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க, கிளாஸோட பேர் எங்க கிளாஸ் கொடுக்கணும், இங்க தானே வேணும். இந்த இடத்துல கிளாஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துக்கோங்க, ஃபார்ம் கண்ட்ரோல். தென் என்ன வச்சுக்கலாம், வித் வேணா கம்மி பண்ணிக்கலாமா, என்ன வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ளை ஆகுதா? இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்களா? ஓகே, ஸ்டைலா நீங்க ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி, அதுல உங்க அட்ரஸ், உங்க இந்த இண்டீஜர், இந்த இமெயில் ஃபார்மேட், நேம் எவ்வளவு அட்ராக்டிவா பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க பார்க்கலாம். அதை சூப்பரா பண்ணி கொடுக்குறவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். சரியா? ஓகே, சோ ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன் மதன். ஓகேவா உங்களுக்கு? கிஃப்ட் என்ன சார்? ஆன்லைன்ல இருக்கிறவங்க ஆன்லைன்லயே கிஃப்ட் கொடுத்துருவேன். சரியா? ஆஃப்லைன்ல இருக்கிறவங்களுக்கு டைரக்டா கொடுத்துடலாம். சரியா? அந்த கிஃப்ட போட்டோ எடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஓகேவா மதன்? இந்த டீலுக்கு ஓகேவா? ஓகே சார். ஓகே, பேஜ் பண்ணிடலாம். வெரி குட், பண்ணிடலாம் இல்லையா? ஓகே, சூப்பர். எஸ், ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க மதன். ஆமா சார். அப்படிதான் இருக்கணும். கரெக்டா? ஆமா. Okay guys, thank you.
so much. Thank you, sir. நாளை சந்திப்போம். ஓகே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். சரியா? Thank you, sir. Bye bye.